வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இரு மாநிலங்களிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். தூய்மை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுடெல்லியில் நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கிய ஸ்வச்ச சர்வேக்ஷன் விருதுகளில் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரம் நாட்டின் மிக தூய நகரமாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய விருதினை பெற்றது. முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான விக்சித் பாரத் இயக்கத்தில் தூய்மைக்கு மிக முக்கிய இடம் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விழாவில் பேசுகையில் கூறினார். தூய்மையான, ஆரோக்கியமான, முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்வச்ச சர்வேக்ஷன் ஆய்வில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முன்னேற்ற நிலை தூய நகரமாக உழவர்கரை நகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் உழவர்கரை நகராட்சி 7932 புள்ளிகளுடன் 55ஆம் இடம் பெற்று தேர்வு செய்யப்பட்டு தேசிய விருதினை பெற்றுள்ளது. இவ்விருதை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கத்தார் வழங்கினார். உழவர்கரை நகராட்சி சார்பில் உள்ளாட்சித்துறை செயலர் திரு கேசவன், இயக்குநர் திரு சக்திவேல், உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ் ராஜ் ஆகியோர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி பாகூர்பேட் பகுதியில் அண்மையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த முத்தம்மாள் என்பவரின் குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமான 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் மற்றும் ஜான்குமார் நகரில் மொத்தம் 41,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தனர். இந்தியாவின் ஆகாஷ் பிரைம் ஏவுகணை லடாக்கில் இமயமலையின் உயரமான பகுதிகளில் 2 ஆளில்லா அதிவேக வான் விளக்குகளை வெற்றிகரமாக தாக்கி அழித்து நாட்டின் பாதுகாப்பு துறையில் முக்கிய மைல்கல் ஒன்றை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.